Hi everyone, welcome back to Trending Night channel. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறில் முதல் பாடம் முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும், இரண்டாவது பாடம் இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம், மூன்றாவது பாடம் இரண்டாம் உலகப் போர், நான்காவது பாடம் இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம், ஐந்தாவது பாடம் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். புவியியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இரண்டாவது பாடம் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், மூன்றாவது பாடம் இந்தியா வேளாண்மை, நான்காவது பாடம் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், ஐந்தாவது பாடம் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். குடிமையியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு, இரண்டாவது பாடம் நடுவண் அரசு, மூன்றாவது பாடம் மாநில அரசு. பொருளியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம், இரண்டாவது பாடம் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், மூன்றாவது பாடம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. லெசன் முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் எவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பதுங்கு குழிப்போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டினையும் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தினை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் படிச்சுங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். இதை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்னாட்டு சங்கத்தின் அமைப்பு உறுப்புகள் மற்றும் பணிகளை மதிப்பிடுக. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், இதையும் படிச்சுக்கங்க. லெசன் இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்து விவாதிக்கவும். இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதையும் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் படிச்சுங்க. இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த 4 2 மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் உலகப் போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் காலனியை நீக்க செயல்பாடுகள் எவ்வாறு நடைபெற்றன என்பதனை குறித்து வரிசையாக விவரிக்கவும். இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். லெசன் இரண்டாம் உலகப் போர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் முத்து துறைமுக நிகழ்வை விவரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரிட்டன் வுட்ஸ் இரட்டையர்களின் பெயர்களை குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்னாட்டு நிதி அமைப்பின் நோக்கங்கள் யாவை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. முதல் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர், இந்த 2 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கே வரும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் படிச்சுங்க. லெசன் இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம்.
இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவினாவில் சீனாவில் 1911ஆம் ஆண்டில் நடந்த புரட்சிக்கு ஏதேனும் 3 காரணிகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாவோவின் நீண்ட பயணம் பற்றி குறிப்பு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்ஷல் திட்டம் என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3ஆம் உலக நாடுகள் பற்றி ஒரு குறிப்பு வரைக. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெர்லின் சுவர் சிறு குறிப்பு வரைக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அணிசேரா இயக்கம் குறிப்பு வரைக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெடுவினாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய குழுமம் எவ்வாறு ஐரோப்பிய இணைவானது என்ற வரலாற்றை எடுத்தியமுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவினாவில் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கையின் 4 கூறுகளை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக சீர்திருத்தங்களுக்கு மகாதேவ் ரானடேயின் பங்களிப்பை குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமலிங்க சுவாமிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து சிறு குறிப்பு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு யாது? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெடுவினாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கவும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய சமூகத்தின் புத்தெழுச்சிக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் ஆற்றிய தொண்டினை திறனாய்வு செய்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நெடுவினாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த 3யுமே நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லெசன், இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கண்டிப்பாக எக்ஸாம் வரக்கூடிய கொஸ்டின், இதை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், தக்கான பீடபூமி குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் கொஸ்டின், லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரி. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை படிச்சுங்க. காரணம் கூறுக. இதில் பார்த்தீங்கன்னா, இமயமலைகள் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு நோக்கி பாயும் நதிகள் டெல்டாவை உருவாக்குவதில்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். இதையும் படிச்சுங்க. வேறுபடுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா, இமயமலை ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி. லெசன், இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் ஏதேனும் 5 எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இயற்கை தாவரங்கள் என்றால் என்ன? நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதை கண்டிப்பாக படிச்சுங்க. காரணம் கூறுக. இதில் பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதிகள் சமவெளிகளை விட குளிரானவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
வேறுபடுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அயன மண்டல பசுமை மாறா காடுகள் மற்றும் இலையுதிர் காடுகள். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று. இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த மூணுமே நீங்கள் படிச்சுக்கங்க. லெசன் இந்தியா வேளாண்மை. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் மண் வரையறு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளின் பெயர்களை பட்டியலிடுக. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் வேளாண்மை முறைகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய வேளாண் பருவங்களை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தோட்டப்பயிர்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் கால்நடைகள் என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக்கட்டு முறை வேளாண்மை பற்றி சிறுகுறிப்பு வரைக. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன? ஏதேனும் 2 இந்திய பல்நோக்கு திட்டங்கள் பற்றி எழுதுக. காரணம் கூறுக. இதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் மழைநீர் சேமிப்பு அவசியம். வேறுபடுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா கடல் மீன்பிடிப்பு மற்றும் உள்நாட்டு மீன்பிடிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வண்டல் மண் மற்றும் கரிசல் மண். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் உணவுப் பயிர்கள் வாணிப பயிர்கள். லெசன் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் வளத்தை வரையறுத்து அதன் வகைகளை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் கனிமங்கள் மற்றும் அதன் வகைகள் யாவை? நெக்ஸ்ட் கொஸ்டின் இயற்கை எரிவாயு என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகளை குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெடுவினாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. வேறுபடுத்துகளை என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க இயலும் மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் உலோகம் மற்றும் அலோக கனிமங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபுசார் மற்றும் மரபுசாரா எரிசக்தி. லெசன் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் இடம்பெயர்வு என்றால் என்ன? அதன் வகைகளை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரயில் போக்குவரத்தின் நன்மைகள் ஏதேனும் 4 எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் தகவல் தொடர்பு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்னாட்டு வணிகம் வரையறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சாலை போக்குவரத்தின் சாதக அம்சங்களை குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெடுவினாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கம் என்றால் என்ன? அதன் சிக்கல்கள் யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நெடுவினாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 2ல் 1 நிச்சயம் நம்முடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. வேறுபடுத்துகளை என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அடர்த்தி மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் அச்சு ஊடகம் மற்றும் மின்னணு ஊடகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சாலை வழி போக்குவரத்து மற்றும் ரயில் வழி போக்குவரத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் நீர்வழி போக்குவரத்து மற்றும் வான்வழி போக்குவரத்து. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம். ரொம்ப முக்கியமான வேறுபடுத்து கொஸ்டின். இந்த கொஸ்டின் நிச்சயமாக பப்ளிக் எக்ஸாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லெசன் இந்திய அரசியலமைப்பு. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிறுவினாவை பொறுத்த வரைக்கும்
அரசியலமைப்பு என்றால் என்ன? அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியுரிமை என்பதன் பொருள் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதி பேராணை என்றால் என்ன? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், பப்ளிக்கே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் செம்மொழிகள் எவை? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய அவசர நிலை என்றால் என்ன? நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகளை குறிப்பிடுக. லெசன் நடுவண் அரசு. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி மசோதா குறிப்பு வரைக. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மூணுத்தில் ஒன்று கண்டிப்பாக வரும். ஸோ இந்த 3 கொஸ்டினையும் படிச்சுக்கங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரங்களை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதி வரையறைகள் ஏதேனும் 3 விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. லெசன் மாநில அரசு. இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவினாவில் மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் யாவை? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர் நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை அதிகாரங்கள் யாவை? இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெடுவினாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். பப்ளிக் எக்ஸாமுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்களை விவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனில் இந்த 2 நெடுவினாவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதை 2ஐயும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் நாட்டு வருமானம் வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிடிபியின் முக்கியத்துவத்தை எழுதுக. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், தனிநபர் வருமானம் என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளின் பெயர்களை எழுதுக. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிடிபியை கணக்கிடும் முறைகள் யாவை? அவைகளை விவரி. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் ஜிடிபியில் பல்வேறு துறைகளின் பங்கினை விவரி. லெசன் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் உலகமயமாக்கல் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகமயமாக்கலின் வகைகளை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு நிறுவனங்கள் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், நியாயமான வர்த்தகம் என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள் 2 எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் உலக வர்த்தக அமைப்பு பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகமயமாக்கலின் நேர்மறை தாக்கம் மற்றும் எதிர்மறை தாக்கம் பற்றி எழுதுக. லெசன் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவினாவில் பசுமை புரட்சியில் இந்திய உணவுக் கழகத்தின் பங்கு என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுமை புரட்சியின் விளைவுகள் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயரை எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனில் இந்த 3 சிறுவினாவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெடுவினாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறைந்தபட்ச ஆதார விலையை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை, அவற்றை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய வேளாண் கொள்கைக்கான முக்கிய குறிக்கோள்கள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அவசியம் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.